வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 1 11th ஜூலை 2022 கண்டக்ட் பண்ண ஷிஃப்ட் 1 எக்ஸாம், அதாவது ஹையர் எஜுகேஷனுடைய 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது பார்ட் 3 செக்ஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சம் வாய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SAMBAY அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்கில் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் வெக்கேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யூத். இதுதான் சம்பாய் எ கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கில் பேஸ்டு வெக்கேஷனல் கோர்சஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடையது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டியோடது. இப்போ பார்த்தோம்னா இதுதான் அதனுடைய மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது. மேட்ரிக்ஸ் பாக்ஸ் போட்டு நமக்கு எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம அவார்டு கொடுக்கறது, கிரெடிட்ஸ் அண்ட் அவார்டு எந்ததுன்னு ஸ்கூல் லெவலில் 9th 10th 11th 12th இப்படி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். எப்படி அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி இது ஹியூமுலேட்டிவ் கிரெடிட்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, SGPA அது, அப்புறம் CGPA ஹியூமுலேட்டிவாக எப்படி போட்டிருக்காங்க, செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறது. இப்போ கிரெடிட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு 1 10 அப்படின்னு இருக்கக்கூடியது. கிரேட் பாயிண்ட்ஸ் நீங்கள் இருக்க பாருங்கள், இதெல்லாம் கிரேட் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. A+ன்னா 9 வேணும். இப்போ 8க்கு வெரி குட் A. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இங்கே 8 இருக்குது, இதுக்கு A கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7 இருக்குது, B+. 7க்கு தென் கிரேட் பாயிண்ட்ஸ் அது. அடுத்து 6னா B, above average இங்கே இருக்குது பாரு. தென் இது B+ அப்படி இருக்கும். தென் 8 திரும்பவும் A கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஸ்கில் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் வெக்கேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்கக்கூடியது ஹெச்ஆர்டி நமக்கு. இது 2014 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிரெடிட் அண்ட் அவார்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னா 2014க்கு அப்புறம் வரக்கூடிய நிறைய நம்ம படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மார்க் ஷீட் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே இந்த இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தென் இதனுடைய ஆன்சர் நமக்கு தெரியும். ஸ்கில் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார் வெக்கேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யூத். நாட் அசஸ்மெண்ட் கிடையாது, அட்வான்ஸ்மெண்ட் ஓகே தான், பட் மானிட்டரிங் கிடையாது. மேட்ரிக்ஸு அட்வான்ஸ்மெண்ட்டு, மானிட்டரிங் கிடையாது, ஆப்டிடியூடும் கிடையாது. மேட்ரிக்ஸ் ரைட் தான், பட் அசஸ்மெண்ட் இங்கே வராது, அக்ரெடிஷன் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்கில் அசஸ்மெண்ட் ஃப்ரண்ட்டில் தான் அசஸ்மெண்ட், மேட்ரிக்ஸ் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் யூத். இது எல்லாமே படிக்கிற குழந்தைங்க மூவ்மெண்ட்டுக்கோசரம் ஒரு இடம் விட்டு அடுத்த இடம் போய் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் கிரெடிட் பாயிண்ட்ஸை ஹோல் ஓவர் எல்லா இடத்துலையும் ஒன்றா பண்ணுறதுக்கோசரம் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே. தென் செகண்ட் கொஸ்டின், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் ஆர். வேல்யூ எஜுகேஷனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே எத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1ல் மட்டும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இந்த ஆப்ஷனை வச்சு எப்படி அக்செப்ட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். டி ஆப்ஷன், ரெஸ்பெக்ட் ஃபார் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல். பிகாஸ் இந்த வேல்யூ எஜுகேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்தால் எவ்வளோதோ இருக்கும், நமக்கு தேவை அப்ராப்ரியேட் ஆன்சர். அதனால் நம்ம எப்படி இதை செலக்ட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் டைவர்சிட்டி இன் சொசைட்டி. ஸோ இது உண்டு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், நாட் ஓன்லி ஃபிசிக்கல், நாட் ஓன்லி மென்டல், நாட் ஓன்லி எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் வேல்யூ எஜுகேஷன். எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறது. ஸோ டிஎன்ஏ ஆப்ஷன் இருக்குது, பட் வேறு ஆப்ஷன்ஸும் இருக்கான்னு பார்த்தல. ஏன்னா மற்ற 3 ஆப்ஷனுமே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் அண்டு கோஆப்ரேட்டிவ் சிட்டிசன்ஷிப், அதுவும் வேல்யூ எஜுகேஷன் தான். ஸோ நமக்கு இப்போ 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா 2 மட்டும்தான் இருக்குது, 3 ஆன்சர் நமக்கு வேணும். தென் 3 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் 1 என்னது அப்படிங்கிறது தான். ஏ ஆப்ஷன் இருக்குது, டி 3லேயுமே டி இருக்குது, ஏ ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ எதை கட் பண்ணுறோன்னா ஏ இங்கே இருக்கிறது. இப்போ இந்த 2லேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது. எதுன்னு பார்க்கலாமா? டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் இம்பார்ட்டிங் வொகேஷ்னல் ட்ரைனிங். இது கிடையாது, ஏன்னா இது வொகேஷ்னல் எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் பேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம், அந்த எஜுகேஷன். ஸோ பி ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷனை கட் பண்ணோம்னா ACDE இது ஆல்ரெடி இருக்க பார்த்துட்டோம், ஏ இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ சியும் உண்டான்னு பார்த்துடலாம். டெவலப்பிங் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் திங்கிங் அண்டு இன்கல்குலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன். ஸோ இது இம்பார்ட்டண்ட்.
ஸோ இதுவும் இருக்காது, செக் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் ரைட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். According to UGC guidelines for multiple entry and exit in academic program offered by higher education institution, a student seeking admission to 4 years undergraduate degree, அதாவது ஹானர்ஸ் அண்ட் ரிசர்ச்னு சொல்லக்கூடியது, ஷுட் ஹாவ் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல். எவ்வளவு அவங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் இருக்கணும், அவங்க எவ்வளோ கிரெடிட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹானர்ஸுங்கிற அந்த இதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணப்பட்ட கொஸ்டின். ஏன் ட்ராப் பண்ணாங்கிறது இப்போ பார்த்துட்டு வந்தல ஒரு ஸ்லைடில். இதுதான் கைட்லைன்ஸ் ஃபார் மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இன் அகாடமிக் ப்ரோக்ராம் அஃபர்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்குது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதுதான். இதில் எத்தனை பேஜஸ் இருக்குங்கிறது இல்லை, இதை பற்றி தனித்தனியாக இந்த எஜுகேஷன் பாலிசியை பற்றி நம்ம வீடியோஸ் தமிழில் போடலாம் சீக்கிரமாகவே. 6 to reform the higher education system of providing among other things flexibility to, இதுதான் மொபிலிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடியது தான் எல்லா அந்த எஜுகேஷன் பாலிசியோட இம்பார்ட்டண்ட்டே வந்து அதுதான். டேர்ம்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஆஃப், அதாவது நம்ம சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டு ஸ்டடி அண்ட் அகாடமிக் பாத்வே, எப்படி வேணால் படிக்கிறதுக்கு அந்த பாத்வேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து இந்த பாலிசி 2020 இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட ரீஃபார்மோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதுதான். A creative combination of disciplines for study with multiple entry and exit points is one very important recommendation of New Education Policy 2020. தென் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் டைப் அண்ட் கிரெடிட் ரெக்யர்மெண்ட் எவ்வளோதுன்னா லெவல் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெவல் 6, லெவல் 7, லெவல் 8. லெவல் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர். இது எல்லாமே ஒரு, ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க, இன்கேஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து இந்த ஒரு பாக்ஸை ஒரு டைம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு வேணால் கேட்கலாம், நெக்ஸ்ட் இதில் ஏதோ ஒன்று இல்லை, இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏதாவது ஒன்று கேட்கலாம். அதனால் நம்ம இதை லைட்டாக ஒரு டைம் பார்த்து வச்சுக்கலாம். பேச்சுலர் டிகிரி ஹானர்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் டியூரேஷன் 4 year. நம்ம கொஸ்டின்லேயும் 4 year தான் கேட்டிருந்தது, ஹானர்ஸ் அண்ட் ரிசர்ச் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து லெவல் 8. அவங்க என்னென்ன லெவல் கொடுத்துருந்தாங்க, இதனுடைய கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் இப்படியும் கேட்கலாம். இது வந்து பாருங்கள் 36 to 40, இது வந்து இதோட டபுள் ஆகுது. இதுலேருந்து 36 ஆட் பண்ணுறது ப்ளஸ் 36, இதுலேருந்து 36 இப்படி, இது ப்ளஸ் 40, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40 80 ஆகுது, 80 120 ஆகுது. அதனால இதை லைட்டாக ஒரு டைம் பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு பேச்சுலரில், திரும்ப போஸ்ட் கிராஜுவேட்டில் அதே இது ஃபாலோ ஆகுது. இது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு 1 year கோர்ஸ்க்கு அது. இப்போ ஒரு டைம் லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். தென் இப்போ பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஏ வந்து ட்ரா பண்ணப்பட்டது லெவல் 8ன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம கொஸ்டின்ஸில் இங்கே லெவல் 8 வந்து லெவல் கேட்டிருக்குதா, லெவல் 8 இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் இல்லை, அதனால இது வந்து ட்ரா பண்ணப்பட்ட கொஸ்டின். இதனுடைய ஒரிஜினல் ஆன்சர் லெவல் 8. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த இதை வந்து ஃபோன் நிறுத்தி உங்களுக்கு பார்க்க முடியாட்டின்னா இதுக்கு மட்டும் ஒரு PDF கீழே லிங்க்கில் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. தென் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் as percentage of GDP is the lowest. இது வந்து வேர்ல்டு பேங்க்குனுடைய டேட்டா இருக்குது பாருங்கள், எக்ஸல் டேட்டா. அதில் போய் நான் செக் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இது வந்து இந்தியா தான். அதனுடைய எக்ஸல் டேட்டாவே இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கோம். ஃபுல் டேட்டா வேணுங்கிறவங்க வந்து அந்த டேட்டா வந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம், எக்ஸலில் இருக்கும். இது வந்து ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸ். எல்லா நாட்டுக்கும் நமக்கு இஸ்ரேலு, சவுத் கொரியா, USA இது இல்லாமல் எவ்வளோதோ நாடு இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் நம்மளால் பார்த்து வைக்க முடியாது. இந்த கொஸ்டின் வந்திருக்கிறது. ஸோ வந்து ஒரு டைம் ரொம்ப ரேரான கொஸ்டின் நம்மளுடைய இந்த ஹையர் எஜுகேஷனில் கேட்குறதுக்கு. ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் த ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் as percentage of GDP is lowest வந்து நம்ம கண்ட்ரி தான். அதாவது எவ்வளோ இருக்குன்னா 0.7, மற்ற இது வந்து 0.2 சம்திங்கில் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.2 இல்லை 2 somethingல இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 somethingலேயே இருந்தது. பட் நம்மளோட இதில் வந்து 0.7 something எதுலேயோ இருந்தது. இது வந்து இந்த வேர்ல்டு பேங்க்கினுடைய அந்த எக்ஸல் இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரேர் கொஸ்டின் தான். தென் கொஸ்டின் நம்பர் 5. Which of the following statement is true regarding the Dalhousie? டெல்ஹவுசின்னு சொல்லக்கூடியவர் வந்து யார், வைஸ்டாயாக இருந்தவர் நமக்கு. தென் இதில் வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்ஹவுசியை பற்றி நம்ம படிக்கணும்னா நமக்கு இதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 10 பேஜ் PDF கூட நமக்கு வரும், அவ்வளோ இருக்கும். சரி, அப்படியே இல்லாட்டினாலும் ஒரு 4-5 பேஜுக்காவது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய எல்லாத்தையும் படிக்கலாம். பட் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு சின்ன நோட்ஸ் மட்டும் இருக்கும். இவருடைய பேர் வந்து இவருடைய பேர் ஒரிஜினல் நேம் ஆண்ட்ரூ போன் ராம்சே. அவருடைய இயர் வந்து 1860 வரைக்கும் இருக்கும்.
12 to 16. இவர் வந்து லார்ட் டல்ஹௌசின்னு சொல்லி சொல்லப்பட்டவர். தென் வந்து 1948 to 56 வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் இருந்தார். 1856. இவர் வந்து ரொம்ப நம்மளுடைய இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். தென் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் enacted passage ஆஃப் த விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இருக்கு பாருங்க. 1856 வந்து இவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் அண்ட் enacted பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை வந்து ஆக்டை வந்து பண்ணாங்க. தென் வந்து இவர் வந்து பயனீடு பேசஞ்சர் ட்ரெயின், அதாவது இன்றைக்கி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் இருக்குது பாருங்கள், அது இவர் கொண்டுட்டு வந்தது தான் பேசஞ்சர் ட்ரெயின். அப்புறம் எலக்ட்ரிக் டெலகிராஃப், இன்றைக்கி எவ்வளோ வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு முதலெல்லாம் டெலகிராஃப் தானே, அதில் வந்து எலக்ட்ரிக் டெலகிராஃபை கொண்டு வந்தவர். யூனிஃபார்ம் போஸ்டேஜ், நாடு முழுக்கவும் யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய போஸ்டேஜை கொண்டு வந்தது. ஸோ இதை வந்து 3 கிரேட் என்ஜின் ஆஃப் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் கொண்டு வந்தவர் வந்து டல்ஹௌசி. இது ஜிகே கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதா இல்லை, ஆனால் இது இவருடைய முக்கியமானது. நம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அஃபெக்டிங் த பிரைமரி எஜுகேஷன் இன் 1853. அதாவது தென் இவருடைய ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்மளுடைய எஜுகேஷன்லேயே மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வூட்ஸ் டெஸ்பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வூட்ஸ் டிஸ்பேட்ச் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு 4-5 பேஜாவது மினிமம் வந்து நோட்ஸ் வேணும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். தென் அதை பற்றி சீக்கிரமாகவே ஒரு வீடியோ வூட்ஸ் டிஸ்பேட்ச் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா அதுலேயே ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். அது ரொம்ப எஜுகேஷன் ரிப்போர்ட்னாலே வூட்ஸ் டிஸ்பேட்ச் தான். அது வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சார்லஸ் வூட் இருக்காருப்பாங்க, அவர் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து 1854 வந்து இவர்கிட்ட வந்து அந்த வூட்ஸ் டிஸ்பேட்சை வந்து சப்மிட் பண்ணினார். இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த வூட்ஸ் டிஸ்பேட்ச் 54ங்கிறது தான் அந்த டயத்தோட சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச். ஏன்னா அதுதான் எஜுகேஷனுடைய ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரெகார்டிங் த டல்ஹௌசி? He supported Thomson's system of vernacular education in northwestern provisions. northwestern சொன்னோம்னாலே நார்த் வெஸ்டர்ன், கல்கத்தா அந்த ரீஜன் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த பிளேஸு. வெர்னாக்யூர் எஜுகேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறது, லோக்கல் நேட்டிவ் லாங்குவேஜ், லோக்கல் அல்லது நேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லணும்ல, அதை வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அமைச்சு இருக்கக்கூடியது தான் வந்து வெர்னாக்யூர் எஜுகேஷன். இது வந்து தாம்சன் சிஸ்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க, அது வந்து சப்போர்ட் பண்ணார். இது வந்து ரைட் ஆன்சர். இவருடைய எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் தான் நிறைய இருக்கிறது, அது போடணும்னா நிறைய ஸ்லைட்ஸ் வேணும். நம்ம இந்த ஆன்சர் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு போகிறோம். ஹீ ப்ரொவைடட் த ஃபர்ஸ்ட் official support for female education in British India. எஸ், முதல்ல லேடிஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து படிக்கலாம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணவர் வந்து டல்ஹௌசி, லார்ட் டல்ஹௌசி. ஹீ சப்போர்ட்டட் த தாம்சன்ஸ் பிளான் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் பெங்கால். எஸ், அதுவும் ரைட்டு. பெங்கால் நார்த் வெஸ்டர்ன் ஜோன். He reformed the Hindu College and made it the Presidential College of Calcutta. இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் கல்கத்தா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஹிந்து காலேஜை வந்து ரிஃபார்ம் பண்ணுது. ஹிந்து காலேஜ் வந்து என்னென்னா ராஜா ராம்மோகன் ராய்ன்னு நம்ம படிச்சோம்னா அவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சைல்டு மேரேஜ் எதிர்த்து போராடி அதை நிறுத்தினவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய். அவர் தான் வந்து இந்த ஹிந்து காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அவருடைய அந்த காலேஜை வந்து பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் கல்கட்டான்னு சொல்லி மாற்றினார். இவரும் வந்து சைல்டு மேரேஜ், வீடு மேரேஜ் எல்லாமே இவர் வந்து இவர் என்ன பண்ணாங்க இங்கே பார்த்து பாருங்கள், வீடோ ரீமேரேஜ் ஆக்டை வந்து கொண்டுட்டு வந்தவர் டல்ஹௌசி. சைல்டு மேரேஜ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய். இந்த காலேஜை வந்து பிரசிடென்சி காலேஜாக மாற்றினார்னா அதுவும் ரைட்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன் ஏபிசிடி 4மே இதனுடைய ஆப்ஷன்ஸ். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரீ டைத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸாக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.